ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11 ஆச்சுன்னா போதும் எங்கள் வீட்டில் இதுதாங்க நடக்கும். ஏன்னா இப்போ பையன் வேறு வீட்டில் இருக்கான் இல்லையா, அதனால் 11 AM ஆச்சுன்னா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவான். இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அன்றைக்கி சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன்ல, அந்த ஸ்நாக்ஸ் தான் இது. அதாவது கோணப்புளியாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா இது கோணப்பூனையாக இருக்கிறனால இது பேர் கோணப்புளியாங்கன்னு வந்துருச்சு. ஆனால் டேஸ்ட் வந்து அலாதியாக இருக்கும். மேலே தோல் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இந்த மாதிரி இருக்கும் ஊன் பகுதி, அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா விதையை எடுத்து போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். புளியாங்க அப்படிங்கிறதுக்காக புளிக்கும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. இனிக்கும் ஒரு விதமான துவர்ப்பு இருக்கும். இது எத்தனை பேர் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த புளியாங்க இந்த சீசனில் தான் கிடைக்கும். கிடச்சதுன்னா மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. தயவு செஞ்சு இந்த புளியாங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரியான அலாதியான டேஸ்ட்டாக இருக்கும், உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த சாப்பிட்ற வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா இமீடியட்டாக ஒருத்தனை பார்க்க போவாங்க. அவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மியாவ் பூனை தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் இதே இடத்துல தான் உட்காந்துருக்கோம். இதே மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. கிட்டத்தட்ட 1:30க்கு பாருங்கள், அதே மாதிரி தான் பார்த்துட்ருப்பான். இதை முடிச்சதுக்கப்புறமா அடுத்து நாங்கள் வந்து சாப்பிட போயிடுவோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.